தொடர்ந்து பார்க்குறோம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சர்ப்பம் இருக்கும், அந்த இடம் முழுக்க பல்வேறு குறியீடுகள் இருக்கும். டார்வின் இந்த கோட்பாட்டை 150 வருஷத்துக்கு முன்னால் முன் வச்சார். ஆனால் இது 15,000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டுச்சு. ஆதியோகியே சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 மாதம் ஷாம்பவி மகாமுத்ரா செஞ்சால் நரம்பணுக்களுடைய புத்துருவாக்கம் 241% அதிகரிக்குதாம். ஒரே ஒரு கேள்வி சத்குரு, பூமியில மனிதர்களான நாம இங்க எதேச்சையா இருக்கிறோமா, அல்லது கடவுள் விருப்பத்தால் இருக்கிறோமா, இல்ல ஏதோ பெரிய சக்தியால் இருக்கிறோமா? நம்ம ஏன் இந்த பூமியில் இருக்கிறோன்னு கேட்குறீங்களா? நாம எதேச்சையா இருக்கிறோமா, அல்லது வேற ஒரு பெரிய சக்தியால் இருக்கிறோமா? பூமி கூட அதே தான் யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் தான் இந்த மனுஷங்க இங்கே வந்தாங்களோ? சூரிய மண்டலம் இருக்கிற விதமும் மற்ற விண்வெளி மண்டலங்களும் விண்மீன் திரள்களும் நடக்கிறதே வடிவியல் ரீதியாக ஒரு கச்சிதமான நிலையை அடையிறதால தான். வடிவியல் அப்படின்னா, இப்போ பூமி சூரியனை சுற்றி வருது, அது சரியான சுற்றுப்பாதையை கண்டறிஞ்சிருக்கு, அதனால் சுற்றி சுற்றி போகுது. அதை இயக்கிறதுக்கு வேறு எந்த என்ஜின் இல்லை. விமானம் பறக்குது, அதை என்ஜின்கள் செலுத்துது, அது தள்ளப்படுது. ஆனால் இது தள்ளப்படலை, இது வடிவியல் அளவில் ஒரு கச்சிதத்தை அடைஞ்சிருக்கிறதால சுற்றுது. இது தன்னோட வடிவியல் ரீதியான கச்சிதத்தை தொலைச்சிதுன்னா, இது சுற்றுப்பாதை மாறி போனால் உடனே முடிஞ்சு போகும். இந்த செயல்முறையில் பூமியில் உயிர் செயல்முறை நடக்கிறது கூட இந்த வடிவியலை பல நிலைகளில் சார்ந்திருக்குது. யோக கலாச்சாரத்தில் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மனிதர்கள் உடல் இயக்க அளவுலையும் சரி, மூளையோட அளவுலையும் சரி உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அதாவது 1 கோடி வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் தலையிலிருந்து கொம்பு வராது, வேற ஏதோ வராது. வால் காணாமல் போன மாதிரி வேற ஏதோ காணாமல் போகாது. அது நடக்க முடியாது. இதை நாம் ஒருவித புரிதலோடு சொல்கிறோம். இன்றைக்கி நவீன நரம்பியல் விஞ்ஞானிகள் அதே மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித மூளையில் இருக்கிற நரம்பணுக்களோட அளவும் அதிகரிக்க முடியாது, நரம்புகளோட வலைப்பின்னலும் அதிகரிக்க முடியாது. ஏன்னா பொருள் தன்மையோட விதிகள் அதை அனுமதிக்காது, இயற்பியல் விதிகள் அதை அனுமதிக்காது. அதோட நுட்பங்களுக்குள்ளே நான் போகலை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நாம் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே உங்களோட பிறப்பு, இப்போ பூமியில் எல்லா உயிர்களும் சூரிய சக்தியால் இயங்குது இல்லையா? அப்படி தானே? சூரியனோட சக்தி தான் இதெல்லாத்தையும் செய்யுது. கூடவே சந்திரன் சுற்றி வர்றதும் சுழல்றதும் நம்ம மேலே தாக்கத்தை ஏற்படுத்துது. சந்திரனோட பயணத்து கூட கடலே மேலே எழும்பி கீழே போகுது. நம்ம அம்மாக்களோட உடல்கள் சந்திரனோட சுழற்சியோட ஒத்திசைவாக இருந்ததால தான் நம்ம பிறந்து இங்கே இருக்கிறோம் இல்லையா? சந்திரனோட இந்த 28 நாள் சுழற்சி பெண் உடலில் மறுபடியும் நடக்கலைன்னா நீங்களும் நானும் பிறந்திருக்க மாட்டோம். அந்த நிலைக்கு வந்திருக்கிறதால நாம் பொருள் நிலையில் நாம் என்ன சொல்கிறோன்னா, பொருள் தன்மையோட விதிகள் எந்த இடத்துக்கு வந்திருக்குதுன்னா, இந்த பூமியில் உயிர் இதுக்கு மேலே பரிணமிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் இன்னும் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். அதே தொழில்நுட்பத்தை வச்சு நம்மக்கிட்ட முட்டாளான பட்டன் ஃபோன் இருந்துச்சு, அப்புறமா ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, இப்போ ஐஃபோன் இருக்குது. இப்படி அதை பயன்படுத்துகிற விதத்தை மேம்படுத்திகிட்டே போக முடியும். ஆனால் அடிப்படையான இயற்பியல் விதிகள் இந்த உயிரினம் இதுக்கு மேலே பரிணமிக்க அனுமதிக்காது. இது எதேச்சையாக நடந்துச்சா? இல்லை. பரிணாம கோட்பாட்டை முன் வச்ச சார்ல்ஸ் டார்வின் தெரியுமா? அவர் தான் உங்களை குரங்காக்குனாரு. நான் இல்லை, அவர் தான். நீங்கள் பரிணாம கோட்பாட்டை கவனிச்சா அதை 150 வருஷத்துக்கு முன்னால் முன் வச்சாங்க. ஆனால் நாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இதை சொல்லிட்டோம். எப்படின்னா, உங்களுக்கு 10 அவதாரங்கள் தெரியுமா? இதுவரை வந்திருக்கிற 9 அவதாரங்களாவது தெரிஞ்சிருக்கும். முதலாவது எது? மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம்னா மீன் அல்லது நீர்வாழ் உயிர். இந்த பூமியில் எல்லா உயிருமே நீருக்கடியில் தான் துவங்குச்சு. அடுத்த அவதாரம் எது? கூர்ம அவதாரம். பாதி நீரிலும் பாதி நிலத்திலும் வாழற ஆமை போன்ற உயிரினங்கள். அடுத்தது வராக அவதாரம், பன்றி, காட்டுப்பன்றி.
மற்ற பாலூட்டி உயிரினங்கள் எல்லாத்தையும் விட உடலில் ரொம்ப வலுவாக வேரூன்றி இருக்கிற ஒரு உயிரினம்னா அது காட்டுப்பன்னி தான். நாங்கள் காட்டுக்கு பக்கத்தில் வாழறோம், நாங்கள் இதை பார்த்துருக்கோம். பழங்குடியின பசங்க ஒரு மானை குச்சியாலேயே அடித்து கொன்னுட முடியும். அதை குச்சியால் அடித்தாலே அது இறந்துடும். உள்ளூர் நாய்களே மான்களை வேட்டையாடும். ஆனால் ஒரு காட்டுப்பன்னியை கொல்ல முயற்சி பண்ணி பாருங்க, அவரை கொல்றது சுலபம் இல்லை. அதை காரால் மோதினாலும் முதுகுத்தண்டே உடஞ்சி போனாலும் அது ஓடும், அது நிற்காது. ஏன்னா அவ்வளோ வலுவாக உடலில் வேர் ஊன்றி இருக்கு. அது அந்த அளவுக்கு உடல் தன்மையாக வாழுது. உயிர் அடுத்ததாக எடுத்த வடிவம் வராக அவதாரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, படைத்தவன் முதல்ல மீன் வடிவத்தில் வெளிப்பட்டார், அடுத்து ஆமை வடிவத்தில் வெளிப்பட்டார், அடுத்து காட்டுப்பன்னி வடிவத்தில் வெளிப்பட்டார், அடுத்தது நரசிம்ம அவதாரம், பாதி மனிதன் பாதி விலங்கு, அடுத்தது வாமன அவதாரம், குள்ளமான மனிதன், அடுத்தது முழுசா வளர்ந்த மனிதன் ஆனால் உணர்ச்சி வசப்படுற ஆள், அவர்தான் பரசுராமர், அடுத்தது அமைதியானவர், அவர்தான் ராமர், அடுத்தது அன்பானவர், அவர் கிருஷ்ணர், அடுத்தது தியானத்தன்மையானவர், அவர் புத்தர், அடுத்தது ஒரு மறைஞானியாக இருக்கிறவர், அவர் இனிமேல் தான் வருவார். ஓகே, இது டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டை போலவே தான் போகுது. ஆமாவா இல்லையா? அதே வரிசை தான், அப்படியே அதே வரிசை. டார்வின் இந்த கோட்பாட்டை 150 வருஷத்துக்கு முன்னால் முன் வச்சாரு. ஆனால் இது 12-15,000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டுச்சு. ஆதியோகியே சொன்னார். அதனால நீங்கள் உயிர்த்தன்மையை கவனிச்சா நீங்கள் இதை தெளிவாக பார்க்க முடியும். எது ஜடமாக இருந்ததோ அதிலிருந்து அடிப்படையான உயிர் உருவெடுத்துச்சு, பிறகு பரிணமிச்சுது. நாம் எப்போதும் அப்படித்தான் பார்த்தோம், எப்பவும் நாம் உயிர் பரிணமிக்கிறதா பார்த்தோம், தொடர்ந்து பார்க்குறோம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சர்ப்பம் இருக்கும், அந்த இடம் முழுக்க பல்வேறு குறியீடுகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட உங்கள் மூளையில் ஒரு பகுதி ஊர்வனவுடைய சிறுமூளை தான். உங்கள் மூளையுடைய மையப்பகுதி இன்னும் ஊர்வனவுடைய சிறுமூளை தான், அது இன்னும் செயல்படுது. இந்த சிறுமூளையை தாண்டி பெருமூளையை இயங்கச் செய்ய யோகாவில் பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. இன்னைக்கு இதை காட்டுறதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்குது. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் நாம் கற்றுக் கொடுக்குற அடிப்படை பயிற்சியான ஷாம்பவி மகாமுத்ரா பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 மாதம் ஷாம்பவி மகாமுத்ரா செஞ்சால் நரம்பணுக்களுடைய புத்துருவாக்கம் 241% அதிகரிக்குதாம். எந்த ஒரு ஆராய்ச்சியோட வரலாற்றிலையும் இந்த மாதிரியான சதவீதம் பதிவானதில்லை. புரியுதா? 21 நிமிஷத்துக்கு ஒரு எளிய பயிற்சி செஞ்சாலே உங்கள் மூளை செயல்பாடும் நரம்பணுக்களோட புத்துருவாக்கமும் 241% அதிகரிக்குது. அப்படின்னா உங்களுக்கு வயசாக ஆக நீங்கள் அதிக புத்திசாலியாவீங்க. சாதாரணமாக இளைஞர்கள் நீங்கள் முட்டாளா ஆகிறதா நினைக்கிறாங்க. ஆமாம், உங்கள் மூளை உண்மையாகவே வளருது. உங்களுக்கு புரியுதா? அது நாளுக்கு நாள் மேம்படுது. இப்போ அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்குது. நமக்கு இது எப்பவுமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்னைக்கு இதை ஒரு மீட்டர் சொல்லணும். ஒரு மனிதர் சொன்னால் அது உண்மை இல்லை, ஒரு மனிதர் சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது. ஒரு மீட்டர் சொல்லணும். இப்போ மீட்டர் எல்லாம் இதை சொல்லுது. மீட்டர் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எளிய 21 நிமிஷ பயிற்சி செஞ்சால் உங்கள் மூளை உண்மையாகவே வளருதாம். ஆனால் நீங்கள் மீட்டரை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சும்மா பயிற்சியை 3 மாதத்துக்கு செஞ்சு பாருங்கள், உங்கள் மனசு திடீர்னு ரொம்ப தெளிவாகவும் சாமர்த்தியமாகவும் இருக்கிறத கவனிப்பீங்க.